ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதிர்நீச்சல் ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குணசேகரன் தான் கையும் களவுமா சிக்குவாரு அப்படின்ற மாரி எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு மாறாக இப்ப கதிர் வந்து வசமா சிக்கிட்டாரு. சிக்கினது மட்டும் இல்லாம சிறையிலயும் அடைபட்டுட்டாரு. இத பார்த்த நம்ம நந்தினி கதிர போயிட்டு கேவலமா திட்டிட்டு வர்றாங்க. எப்படி நம்ம கதிர் மாட்னாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வந்து எல்லாருமே வந்து தலைமறைவா ஆயிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க வந்து கொட்ரவை மேடம் விசால அடிச்சுக்கிட்டு வாக்குமூலமும் வாங்கிறாங்க. அது 2வது பட்சம். வாங்கி முடிச்ச கையோடயே வந்து அவங்க எங்க இருக்காங்க, எல்லா மாவட்டத்துக்குமே வந்து நியூஸ் சொல்லிர்றாங்க. இந்த மாரி ஒரு அக்யூஸ்ட் தலைமறைவா இருக்கான். எங்க இருந்தாலும் நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. உடனே வந்து ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்ப குணசேகரன கூட வச்சிருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பயம் வர ஆரம்பிக்குது. ஆகா! என்னடா இது கேஸ் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கே! எங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ! அப்டின்ற மாரி ரொம்பவே வந்து பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. நம்ம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்டின்ற மாரி ரொம்பவே வந்து தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெர்ல. அவங்களும் அங்கருந்து போயிர்றாங்க. சாப்பிடுறதுக்கு, போறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்ல. கதிர் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அண்ணன் உங்களுக்கு பசிக்குது நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேண்ணா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "நீ எங்கடா போவ? ஏற்கனவே வந்து விஷயம் எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணன் நம்ப விஷயம் உங்க ஃபோட்டோ மட்டும் தானே வந்திருக்கும். எங்க ஃபோட்டோலாம் வந்திருக்காது" அப்படின்ற மாரி கதிர் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டாரு. ஆனா அது இல்லங்க உண்மை. இங்க வந்து ஃபோட்டோ வந்து இவுங்க ஃபோட்டோ தான். கதிரோட ஃபோட்டோ மட்டும் கதிரோட ஃபோட்டோ, குணசேகரனோட ஃபோட்டோ, அப்புறம் ஞானத்தோட ஃபோட்டோ 3 பேரோட ஃபோட்டோ தான் எங்க இருந்தாலும் சொல்லுங்க அப்டின்ற மாரி தான் வந்திருந்தது. 3 பேர் ஃபோட்டோவுமே பார்த்து எல்லாருக்குமே அனுப்பிவிட்டாங்க. சரி கதிர் வந்து சாப்பாடு வாங்க போறான்னு சொல்லிட்டு துணி துணியெல்லாம் கட்டிக்கிட்டு வெளிய போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டார். அந்த சமயத்தில மூஞ்சில உள்ள துணி வந்து கீழ விழுந்துருது. அங்க உள்ள போலீஸ் வந்து அத பார்த்துறாங்க. அண்ணா இந்த ஃபோட்டோல பார்த்த மாரியே இல்லன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, உடனே வந்துட்டு போயிட்டு அ கைது பண்ணிர்றாங்க. கைது பண்ண வேகத்துக்கு, "நீ இதுக்கு மேல இங்க தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, கைது பண்ண வேகத்துக்கு போயிட்டு ஜெயில்ல அடைச்சிடுறாங்க. குணசேகரனுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. என்னடா இது நம்ம தம்பிய காணாமே! இந்தா வந்துர்றான், அந்தா வந்துர்றான்னு சொன்னா, இன்னும் அவன ஆள காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, குணசேகரனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. குணசேகரனுக்கு என்ன பண்றது போறன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. ஆகா! நம்ம தம்பிய புடிச்சுட்டாங்களோ! அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வந்துட்டு, அவ்வளோ பெரிய பிரச்சனை தான் இப்போ போயிட்டு இருக்கு. அவங்களுக்கும் வந்து என்ன பண்றது போறதுன்னு தெரியாம தான் வந்து முழிச்சிட்டுருக்காங்க. அந்த சமயத்துல தான் இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமே! இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தா சரி வராதே! அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குணசேகரன் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய பண்றாரு. என்னடா இது எங்க போனா, என்ன ஆச்சு எதுவுமே தெரியாதனால பரிதவிச்சிட்டு இருக்காரு. ஆகா! நம்ம தம்பி மாட்டிக்கிட்டான் அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரவுமே ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவள சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பா அவளுக்கு ஒரு தண்டனை வாங்கி குடுத்தே ஆகணும் அப்படின்ற மாரியும் ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால என்ன நடக்க போகுது? இல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ நாளா இருந்த குணசேகரன் வேற. ஆனா இப்ப இருக்கிற குணசேகரன் வேற. குணசேகரன் இவ்வளோ நாளா சரி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு மேலே எதையுமே வந்து சரி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இவ்வளோ நாளாக இருக்கிறதுக்கும் இதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாரு குணசேகரன். ஆனால் குணசேகரனோட இன்னொரு பாதியாக இருந்தது தான் கதிர். ஆனால் இப்போ கதிர் வந்து ஜெயிலில் மாட்டினதுனால குணசேகரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நில குழஞ்சி போய் நிற்கிறாரு. ஏன்னா முக்காவாசி தெம்பு கொடுத்தது ஃபுல்லாக கதிர். அப்படி இருக்கும்போது கதிர் தன்னை விட்டு போனது குணசேகரனால் ஏற்றுக்கவே முடியல. கதிர் ஞாபகமாகவே இருக்குது. கதிர் கதிர்னு சொல்கிறாரு. கதிரோட ஞாபகத்தில் இருக்காரு. ஒரு மாதிரியாக ஆக ஆரம்பிக்கிறார். என்னடா இது குணசேகரனுக்கு வந்த சோதனையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பாவத்தையும் பண்ணிட்டு இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை கிடைக்க தானே செய்யும். அந்த தண்டனையை தான் இப்போ வந்து அனுபவிச்சுட்டு இருக்காரு குணசேகரன். பல இடங்களுக்கு 2 பேர் ஒன்றா போயிருப்பாங்க இல்லையா? அந்த ஞாபகம் மட்டுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்குது குணசேகரனுக்கு. எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி அந்த ஞாபகத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணார். ஆனால் முடியல. ஏன்னா கதிர் போன விஷயத்த
சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியல நம்ம குணசேகரனால். இல்லை, என் தம்பி என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து நம்பிட்டு இருந்தார். ஆனால் அவங்க தம்பி நிரந்தரமாக போன ஒரு விஷயத்த வந்து ஏற்றுக்கவே முடியல குணசேகரனால். என்ன பண்ண போகிறாரு, இல்லை என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம கதிர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி எல்லாமே வந்து சரியாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. ஆனால் வந்து எதுவுமே சரியாக நடக்காது அப்படின்ற ஒரு உண்மை வந்து தெரிய வருது. இதனால் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. குணசேகரன் வந்து இப்போ வசமாக சிக்கிட்டார். என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி குணசேகரன் வந்து எதுனாலும் சரி நம்ம இதுக்கு மேலே இப்படியே விட்டு வைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நிறைய பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து கதிர் மாட்டினதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் இதுக்கு மேலே காப்பாற்றவே முடியாது, அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி குணசேகரன் நினச்சி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கார். என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நம்ம குணசேகரன் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. வேறு வழியே இல்லாமல் தான் எல்லாமே வந்து நடந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நாளாக ரொம்பவே வந்து பொறுமையாக இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் இதுக்கு மேலே வந்து பொறுமை எல்லாமே வந்து போயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. எதுவுமே சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கிளியரான மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காரு நம்ம குணசேகரன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம குணசேகரன் இன்னும் வந்து பல பிரச்சனைகளில் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா குணசேகரன் கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனை பண்ணல, நிறைய பிரச்சனை பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும்ல. அதனால் வந்து எந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குணசேகரன் பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் மரண தண்டனை தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, டாட்டா, பை.